வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்டு. நம்ம இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய கடல் நண்டு வச்சு எப்படி காரசாரமாக குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ நண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த நண்டை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி 1 எடுத்துக்கோங்க. அதையும் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. நண்டில் கொதி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் துருவன தேங்காய் 1 கப் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரியட்டும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கு கூட 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைத்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுக்கணும். இதோட பச்சை வாசனை போய் பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். தக்காளியோட தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நண்டு சேர்த்துடலாம். நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சளி நல்லா குறைஞ்சிரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் படர்ந்து வரணும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம கிராப் கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.